அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். கை நழுவும் கர்நாடகா, பாஜக எடுத்த முக்கிய முடிவு. இன்று மட்டும் 4 கூட்டத்தில் பேசும் பிரதமர் மோடி. கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு மே 7ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி பிரதமர் மோடி இன்று ஒரே நாளில் கர்நாடகாவில் 4 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேச உள்ளார். கர்நாடகாவில் மொத்தம் 28 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக நேற்று முன்தினம் 14 தொகுதிகளுக்கு தேர்தல் முடிவடைந்தது. பெங்களூரு சென்ட்ரல், பெங்களூரு வடக்கு, பெங்களூரு தெற்கு, பெங்களூரு புறநகர் உட்பட தென் கர்நாடகாவில் உள்ள 14 தொகுதிகளுக்கு தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 69.23% ஓட்டுகள் பதிவாகியது. இதையடுத்து 2வது கட்டமாக மே 7ஆம் தேதி கர்நாடகாவில் மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இது வட கர்நாடகாவில் உள்ள தொகுதிகளாகும். இந்த பகுதியில் பாஜகவின் ஓட்டு வங்கியான லிங்காயத் சமூகத்தினர் அதிகமாக உள்ளனர். ஆனாலும் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தது. இந்த நிலையில்தான் பாஜக மாஸ்டர் பிளான் போட்டுள்ளது. அதன்படி வட கர்நாடகாவில் உள்ள 14 தொகுதிகளிலும் வெல்லும் முனைப்பில் பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இன்று ஒரே நாளில் பிரதமர் மோடி மொத்தம் 4 பொதுக்கூட்டங்களில் பேச உள்ளார். இதற்காக நேற்று இரவே மோடி கர்நாடகா சென்று விட்டார். இன்று காலை 10 மணிக்கு பிரதமர் மோடி பெலகாவி பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். இந்த பெலகாவி தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அதன் பிறகு உத்தர கன்னடா லோக்சபா தொகுதிக்குட்பட்ட சிர்சி பொதுக்கூட்டத்தில் மதியம் 12 மணிக்கு பேசுகிறார். இதையடுத்து மதியம் 2 மணிக்கு தாவணகொராவில் பேசும் பிரதமர் மோடி மாலை 4 மணிக்கு பல்லாரி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பிறகு அவர் ஓய்வெடுக்கிறார். பிறகு நாளை காலை 11 மணிக்கு பாகல்கோட்டில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். பிரதமர் மோடி ஒரே நாளில் கர்நாடகாவில் 4 பொதுக்கூட்டங்களின் பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளது. ஏனென்றால் இந்த 14 தொகுதிகளில் பாஜகவின் ஓட்டு வங்கியான லிங்காயத் சமூகத்தினர் அதிகமாக உள்ளனர். அதேபோல் தலித் மக்களும் கூடுதலாக உள்ளனர். ஆனாலும் கடந்த சட்டசபை தேர்தலில் இந்த பகுதியில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றியது. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் தான் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கலபுரகி தொகுதியும் உள்ளது. ஆனால் இந்த முறை பாஜக ஜேடிஎஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து களம் கண்டுள்ளது. இதனால் காங்கிரஸை அதிக இடங்களில் வெல்ல விடக்கூடாது என்ற முனைப்பில் பாஜக உள்ளது. இதன் காரணமாக தான் பிரதமர் மோடி தற்போது கர்நாடகாவில் தனது பொதுக்கூட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.